ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்ம பார்த்தா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ஸ்டோரி போடுவோம். ஸ்டோரி போடும்போது குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் எப்படி அந்த ஸ்டோரி பார்க்குற மாதிரி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது இந்த பர்சன் மட்டும் தான் ஸ்டோரி காட்டணும், வேறு யாருக்கும் என்னுடைய ஸ்டோரி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணி கூட பெஸ்ட் ஆள் போடுங்க. அப்போ தான் நம்ம போட சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபை ஆகும். சின்ன ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அவங்களா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்ச நபர் மட்டும் ஸ்டோரி ஆர் வியூஸ் அதாவது ஸ்டோரி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் பார்த்தா உங்கள் மேலே உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா சைடில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி மேலே த்ரீ பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கும். ஜஸ்ட் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஜஸ்ட்டு நீ அதெல்லாம் ப்ளர் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாது. அது இது என்னுடைய பர்சனல் அது, அதனால் நான் ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லாருக்கும் ஷோ ஆகுங்க. உங்களுக்கு யாருக்கு நீங்கள் வைக்க போகிறீங்களோ ஸ்டேட்டஸ், அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு யார் யார் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ சூஸ் பண்ணிங்க. யாரை வேணுமோ அவங்கள ஜஸ்ட்டு டிக் ஐக்கன் கிளிக் பண்ணி டிக் பண்ணிங்க. யாரை வேணாமோ அப்படி வேணான்றவங்கள டிக் ஐக்கன் பாக்ஸ் எடுத்து விட்ருங்க. யாரை பார்க்கணுமோ அவங்கள டிக் ஐக்கன் கொடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகேங்களா, வேணான்னா விட்டுருங்க, ஒன்றா கொடுத்து வச்சிங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே டன்னுன்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா டிக் பாக்ஸில் டிக் பண்ணிங்க. இல்லை இந்த ஸ்டோரி அவங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா டிக் ஆப்ஷன் எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு கீழே டன்னுன்ற ஆப்ஷன் கொஞ்சம் கிளிக் பண்ணி டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்துட்டேன்னு நீங்கள் எத்தனை பேர் க்ளோஸ் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வியூ காட்டும். 10 பேர் பார்த்தா க்ளோஸ் பண்ணல வச்சுருக்கேன். இப்போ போய்ட்டு உங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ ஸ்டோரி போடுங்க. ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி போய் விழுந்துடும். ஸ்டோரி அப்லோட் ஆகிட்டு நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டோரி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சு. தென் நியூ அண்ட் பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.